ஹை ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக கோவையில் நடந்த டிவிகேவோட பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் பற்றி தளபதி ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதாவது ரசிகர் அண்டு தொண்டர்களுக்கிடையே சில வேண்டுகோள்களையும் அண்டு நன்றியையும் தெரிவிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கோவை கருத்தரங்கம் அப்போ என்ன அன்பு கடல்ல நனைய வச்சிங்க, ஸோ அதுக்கு நன்றி. ஐ லவ் யூ கோவை அண்டு கொங்கு தங்கம்ஸ். இவ்வளோ அன்பு காட்டுனா உங்களுக்கு நல்ல ஒரு மக்களாட்சியையும் உண்மையான ஒரு ஜனநாயக அதிகாரத்தையும் மீட்டு தருவது தான் என்னோட கடமையா இருக்கும். 2026 வெற்றியின் மூலம் இதை நான் நிறைவேற்றுவேன். ஸோ இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் தமிழகம் முழுக்க இருக்கிற இளம் தோழர்களுக்கு ஒரு வேண்டுகோள் அண்ட் இதை அன்பு கட்டளைகளாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நான் வாகனத்துல வரும்போது தலைக்கவசம் கூட போடாம என்ன பின் தொடர்றாங்க நிறைய பேரு. தென் பாதுகாப்பு குழுவினரை மீறி வாகனத்தின் மீதும் ஏறுறாங்க. சோ இந்த மாதிரி வாகனத்துல ஏறுறது குதிப்பது இதெல்லாம் கொஞ்சம் கவலைக்குள்ளாக்கிடுச்சு. அதனால இப்ப கொஞ்சம் மனசை விட்டு பர்சனலா நான் உங்கள்கிட்ட பேச விரும்புறேன். இதை எல்லாமே என் மீது வைத்துள்ள அன்பின் காரணமாக தான் செய்றீங்க அப்படின்றது எனக்கு புரியுது. அதுக்காக நான் தலை வணங்குறேன். ஆனால் இந்த மாதிரி அதீத அன்பை வெளிப்படுத்தும் போது அது மற்றவங்களுக்கு முன் உதாரணமா தான் இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல உங்களோட பாதுகாப்பு எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்க தான் எனக்கு ப்ரீஷியஸ். இந்த அன்பு கிடைக்கிறதுக்கு நான் என்ன தவம் செஞ்சேன்னு எனக்கு தெரியல. சோ உங்ககிட்ட நான் கை கூப்பி கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். உங்களோட அன்பை நான் மதிக்கிறேன், எப்பவும் மதிப்பேன். அதே மாதிரி நீங்களும் என் மேல அன்போடு இருக்கிறது உண்மைனா இந்த மாதிரியான விஷயங்களை இனிமேல் நீங்க ஒருபோதும் செய்யக்கூடாது. இதை கட்டளையாகவோ கண்டிப்பாகவோ எடுத்துக்கோங்க, தப்பே இல்லை. நம்ம அரசியல்ல கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோட சேர்த்து கண்டிப்பும் டிசிப்ளினும் 100% சமரசமற்றதா தான் இருக்கணும். அதுதான் நம்மளோட அரசியலுக்கு நல்லதுன்னு உங்களுக்கும் தெரியும். இனிமேல் அடுத்தடுத்து நிறைய நம்ம மக்களை சந்திக்க போற நிகழ்ச்சி நடக்க போறதால அதுல இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். செய்வீங்க, செய்றீங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் அண்ட் தொண்டர்களுக்கு பர்சனலா இந்த ஒரு நோட்டை ஷேர் பண்ணியிருக்காரு தளபதி. அண்ட் கரெக்டான தேவையான ஒரு பிரஸ் நோட்டு தான். ஏன்னா கோவையில ரோட் ஷோ போகும்போது நாமளே பார்த்தோம், நிறைய பேர் வேன்ல ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை கண்டிக்கலன்னா திரும்ப திரும்ப இது நடக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரீமா போய் ஏதாவது அசம்பாவிதம் கூட நடக்கலாம். அண்ட் மோஸ்ட்லி எக்ஸைட்மெண்ட்ல இந்த மாதிரி ஏறணும் அப்படின்ற மாதிரி எல்லா தளபதி ஃபேன்ஸ்க்குமே தோணும் தான். பட் மெஜாரிட்டியான ஃபேன்ஸ் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. பட் சில பேர் கண்ட்ரோல் பண்ண முடியாம இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இனிமேல் அதை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். திரும்பவும் பண்ணா அதுக்கப்புறம் தளபதி வேனை விட்டு வெளியிலே வரமாட்டாரு. அண்ட் தளபதி சைட்ல இருந்து இதுக்கு ஏதாவது பாதுகாப்பு பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வேனுக்கு மேல இனிமேல் பவுன்சர்ஸையும் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்குன்ற மாதிரி தளபதியை இப்ப கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்து எங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம J4 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.